வெள்ளக்கோயில் டவுனுக்கு பக்கத்துலேங்க ஒரு 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துள்ளதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. எல்ஓசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க வெள்ளக்கோயில் டவுனுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்சிருக்குதுங்க. டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டருங்க. தேசிய நெடுஞ்சாலை, அதாவது வெள்ளக்கோயில் டு காங்கயம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த தென்னந்தோப்பு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்போட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் படி 1 ஏக்கர் 60 சென்ட் இருக்குதுங்க. 1 ஏக்கர் 60 சென்ட் அளவுள்ள இந்த தென்னந்தோப்புலைங்க ஒரு தோட்டக்கலை இபி சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சுருக்காருங்க. அது போக இப்போ தான் போர் ஓட்டியிருக்காருங்க. போரில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குதுங்க. போரில் வந்து ஒரு 2 இன்ச்சு தண்ணி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தண்ணி மேலேயே தான் இருக்குதுங்க. முதல்ல வந்துங்க தண்ணி வசதியுமே இபியுமே கூட்டாக தான் இருந்திருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஓட்டிங்க தோட்டக்கலை சர்வீஸ் வந்து வாங்கியிருக்காருங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் இதுக்கு தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போருங்க. அதே மாதிரி வந்து இபிக்கு வந்து தோட்டக்கலை சர்வீஸில் இபி வாங்கியிருக்காருங்க. 1 ஏக்கர் 60 சென்ட்டுங்க, 110 தென்னை மரம், ஒரு தனி போருங்க, ஒரு தனி தோட்டக்கலை இபி சர்வீஸுங்க. தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க. 3 பக்கம் கம்பி வேலிங்க. ஒரு பக்கம் மட்டும் கம்பி வேலி இல்லைங்க. அது வந்து கூட இருந்து போட்டு கொடுக்குறேன்னு இருக்காரு. நம்ம கிரையத்துக்கு முன்னாலேயே வேணாலும் கம்பி வேலி போடுறதுனால கூட இருந்து போட்டு கொடுத்துருவாருங்க. நம்ம கம்பி வேலி போட்ட பிறகு கூட கிரையம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துங்க இது வந்து 2 ஏக்கராவாக இருந்திருக்குதுங்க. இதில் வந்து நமக்கு 1 ஏக்கர் 60 சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 1 ஏக்கர் 60 சென்ட் மட்டும் நமக்கு தனிப்பட்ட முறையில் தனி சப்டிவிஷன் பண்ணி வேணாலும் கிரையத்துக்கு முன்னால் கொடுத்துறாரு. நம்ம தோட்டத்தை பார்த்து நமக்கு தோட்டம் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்தா போதுங்க, பேப்பர்லாம் வாங்கி கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்துங்க 3 பக்கம் கம்பி வேலி இருக்குதுங்க. ஒரு பக்கம் கம்பி வேலி இல்லைங்க. அதே வேணாலும் நாங்கள் கிரையத்துக்கு முன்னாலே எங்கள் கிளைண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் போட்டு கொடுத்துடணும், கூட இருந்து நம்ம கிளைண்ட்டு செலவில் வேணாலும் கிரையத்துக்கு முன்னால் நீங்கள் இருக்கையிலே போட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரையத்துக்கு முன்னாலேயே இன்னொரு பக்கம் பேலன்ஸ் கம்பி வேலியும் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஏன் கம்பி வேலி நம்ம சுற்றி போட்டுக்கிறதுனா அக்கம் பக்கம் நம்ம போய் வந்துங்க நம்ம வெளியிலேருந்து வந்து காடு பிடிக்கிறோம், வந்து லோக்கலில் இருக்கிறவங்ககிட்ட வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க. நம்ம இப்போவே கிரையத்துக்கு முன்னாலேயே நம்மளோட பார்டரை வந்து கரெக்டாக யூனிஃபார்மாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் சண்டை கட்ட வேண்டியதில்லை. அவங்களால நமக்கு தொல்லை இல்லை, நம்மளால் அவங்களுக்கு தொல்லை இல்லைங்க. ஸோ எதாக இருந்தாலும் கிரையத்துக்கு முன்னாலே ஒரு யூனிஃபார்மாக பண்ணிட்டா தான் எல்லாருக்குமே சௌகரியமுங்க. நாங்கள் வந்து அந்த வகையில் கிளைண்ட்டு கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து கிளைண்ட்டு பக்கம் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து தெரிஞ்சு வருவாங்க. ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் கூட காடு பிடிக்கிறவங்க ஒரு சில விவரங்கள் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏனோ தானோன்னு காடு வாங்கி கொடுத்துடக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா அவங்க நல்ல முறையில் இருக்கணுங்க. ஒரு கோடி ரூபா கொடுத்து காடு வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. காடு வாங்கினப்புறம் சின்ன சின்ன சச்சரவுகள் பக்கத்து காட்டுக்காரங்க கூடலாம் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க. நாம் வந்து பல காடை பார்த்து பல பிரச்சனைகளெல்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரியுங்க. ஸோ அதனால் நாம் ஏற்கனவே சந்தித்த பிரச்சனைகளை நம்ம கிளைண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவோங்க. அவசரப்பட்டு ஒருத்தர் காடு பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவுக்கு நாங்கள் போகவே மாட்டோங்க. அதே மாதிரி நீங்களுமே எங்கே பார்த்தாலும் அவசரப்பட்டு காடு பிடிக்காதீங்க. அக்கம் பக்கம் பாருங்கள், விசாரிங்க, ஏதாவது பிரச்சனை போக்குவரத்து இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு காட்டை வாங்கி போட்டு அப்புறம் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், நத்திங் இஸ் ஃப்ரீ. ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட மணிங்க. ஸோ அதனால் நம்ம வாங்கினப்பறம் சந்தோஷப்பிரியமாக இருக்கணும். ஸோ அதனால் அவசரப்படாதீங்க. எந்த விஷயத்துலேயுமே பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதோட மொத்த பரப்பளவு வந்துங்க 1 ஏக்கர் 60 சென்ட்டுங்க, 110 தென்னை மரங்க. தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு. தார் ரோட்லேருந்து கால் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம தென்னந்தோப்புங்க. அதே மாதிரி இபி வந்துங்க தோட்டக்கலை சர்வீஸ் தனி இபிங்க, ஒரு தனி போருங்க. 3 பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் கிரையத்துக்கு முன்னாலே கூட இருந்து நம்ம வந்து நம்மளோட செலவில் வேணாலும் அவங்கள கூட இருந்து போட்டு கொடுக்க சொல்லிடலாம், அக்கம் பக்கம் பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி காடு வந்து கிரையத்துக்கு முன்னால் நீட்டாக ப்ராப்பராக அளந்து கொடுக்க சொல்லிடலாம். டாக்குமெண்ட்டில் இருக்கிறபடி கரெக்டாக இருக்கணும். அப்படி குறைஞ்சதுன்னா நம்ம வந்து பணத்தை பிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்டை வந்து நமக்கு கிரையத்துக்கு முன்னால் இப்போ வந்துங்க 2 ஏக்கராவாக கூட்டுப்பட்டாவில் இருக்குதுங்க. நமக்கு வந்து இந்த 1 ஏக்கர் 60 சென்ட்டுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் தனி சப்டிவிஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துறோன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு காடு பிடிச்சதுன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் அவங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரையத்துக்கு போய்க்கலாங்க. அதாவது காட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, டாக்குமெண்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க. அதில் வந்து நாங்கள் வந்து மிக முக்கிய கவனம் செலுத்துகிறோம். நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நாங்கள் காட்டுக்காரர்கிட்ட சொல்லி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமைங்க.
காடு விற்கிறவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, வாங்குறவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக போடுற அளவுக்கு நம்ம எல்லாமே கூட இருந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், உங்களுக்கு தோப்பு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வைஸும் சரிங்க, லேண்ட் அக்கம் பக்கத்துலேயும் சரிங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சது அப்படின்னா நம்ம எல்லா சப்போர்ட்டும் அவர் உங்களுக்கு பண்ணி கொடுக்க தயாராக இருக்காருங்க. அதாவதுங்க எந்த கூட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தனியான சர்வீஸுங்க, தனிப்பட்ட முறையில் போருங்க, போர்வெல்லில் வந்து இந்த வாரத்தில் வந்து மோட்டர் மாட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாருங்க. இந்த தென்னந்தோப்புங்க பிஏபி பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பிக்குளம் ஆழியார் பாசன வசதியுமே இந்த தோட்டத்துக்கு உள்ளதுங்க. தார் ரோட்லேருந்து கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் தோட்டம் சுற்றி காம்பவுண்டு, யார் தொல்லையும் இல்லை, யார் காட்டு வழியாகவும் போக வேண்டியதில்லை, தனி காம்பவுண்டு, எல்லாமே தனி, ஈவி தனி, போர் தனி, தனி காம்பவுண்டு, தார் ரோட்டில் வந்துட்டு இறங்கினா தோட்டம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கூட இருந்து அவர் பண்ணி கொடுக்க தயாருங்க. உங்களுக்கு தோட்டம் பிடிச்சதுன்னா எல்லா சப்போர்ட்டும் அவர் பண்ணி கொடுக்க தயார். எங்கள் சைடில் இருந்தோமோ நாங்கள் என்ன சப்போர்ட் வேணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுக்க தயாருங்க. வந்து பாருங்கள், திருப்தியாக ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, பேப்பர் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றோம். உங்களுக்கு பிடிச்ச டாக்குமெண்ட் ரைட்டர், லீகல் ஒப்பீனியன் லாயர்கிட்ட கொடுத்து பாருங்கள். பேப்பரில் தெளிவாக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாங்க. 1 ஏக்கர் 60 சென்ட் உள்ள இந்த தென்னந்தோப்போட விலை வந்துங்க 1 ஏக்கருக்கு 77 லட்ச ரூபா கேட்டிருக்காருங்க. இந்த தென்னந்தோப்பையும் தாண்டி ஏக்கர் 90 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க. ஸோ நீங்களும் விசாரிச்சுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களும் வந்து பார்த்தீங்கனாலும் அக்கம் பக்கம் விசாரிச்சுக்குங்க. எல்லாமே இதோட விலை அதிகமாக தான் விற்றுருக்குதுங்க. இவர் வந்து 77 லட்ச ரூபா சொல்கிறாருங்க 1 ஏக்கர். கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. வந்து பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நேரடியாக வந்து பாட்டிக்கிட்டே பேசிக்கலாம், ஒரு நெகோசியேஷன் எதிர்பார்த்து வாங்கலாங்க. நம்ம வந்துங்க இதுக்கு ஒயிட்டில் கொடுக்க வேண்டிய தொகை வந்துங்க 18 லட்ச ரூபா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா கொடுக்க வேண்டியது வருங்க. வெள்ளக்கோயில் டவுன் லிமிட்லேயே வருதுங்க. இது வந்து வெள்ளக்கோயில் டவுன் லிமிட்டுக்கே வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 3.5 கிலோமீட்டருங்க. NH தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. கட் ரோடு, தார் ரோடு பேஸ்லேங்க. ஒரு 1.5 1.20 பட்ஜெட் வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சூட் ஆகுங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்க மட்டும் நம்ம கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிக்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தென்னந்தோப்பு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.